இல்லை அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ இன்னொரு பார்க்கும்பொழுது லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள்ஸோட சேலரின்றது பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இன்க்ரீஸே ஆகலைன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இப்போ என்கிட்ட ஒரு 50,000 இருக்குது, ஒரு 1 lakh இருக்குது, இப்போவே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பெட்டராக இருக்கும். இதுவே நான் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்படி பார்க்கும்பொழுது என்னோட சேலரி பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது, ஆனால் என்னோட தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? அகெயின் இப்போ நம்ம இது நீங்கள் சொன்னது டேட்டா வைஸ் நேஷ்னல் நியூஸ் சேனலில் ஐ திங்க் இந்தியா டுடே அதுலேயே வந்துச்சு ஆர்டிக்கலாக. அதுக்கப்புறம் எல்லா பெரிய அனலிஸ்ட்டும் பேசியிருக்காங்க சேலரி இன்க்ரீஸ் ஆகலன்றது. அதே மாதிரி தங்கத்தோட ஏற்றமும் பார்த்தீங்கன்னா 2011-12 18-19 வரைக்கும் ஏறவே இல்லை. லாஸ்ட் 6 இயர்ஸில் தான் உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி. நீங்கள் 10 இயர்ஸ் டேட்டா கோல்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் 9-10% கிட்ட வந்துருக்கும், ஏன்னா இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆனதுனால. 15 இயர்ஸ் டேட்டா எடுத்திங்கன்னா அரௌண்ட் 8-9% தான் இருக்கும். ஸோ அப்போது ஒரு நீங்கள் எஃப்டி போட்டிருந்தா இப்போது லாஸ்ட் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் என்ன இருக்குமோ அதே அளவு தான். இன்ஃப்ளேஷனும் நமக்கு 8-9% லாஸ்ட் 10-15 இயர்ஸ். இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங்னு சொல்கிற மாதிரி இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் தான் உண்மையிலே கோல்டு. சரி, அடுத்த 15 இயர்ஸ்க்கு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, நீங்கள் போன 15 இயர்ஸ் இந்த மாதிரி ஏறி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த 15 இயர்ஸ் வந்து இதை விட அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ். முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் வந்து இன்னும் அதிகமாக ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் 5-6 இயர்ஸில் கோல்டு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 20% 25% கொடுத்துருக்கு. இதே தான் ஃப்யூச்சரில் நடக்கும்னு சொல்ல, பட் கோல்டு ஏறினதை விட கொஞ்சமாக அதிகமாக ஏறி இருக்குது. லாஸ்ட் 1 இயரில் தான் கோல்டு ஈக்விட்டியை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் நீங்கள் ஈக்விட்டி பங்குச்சந்தையில் மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக போட்ட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டை விட குறைஞ்சது 4-5% அதிகம். அதுவும் இவ்வளோ பெரிய காலகட்டத்துக்கு 10 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது வந்து மிகப்பெரிய அமௌண்ட் வைஸ் பெரிய டிஃப்ரென்ஸ் காமிக்கும். ஸோ அதனால் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள்னும் போது டைரெக்டாக ஸ்டாக்கில் போடுறத விட மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக, அதுவுமே வந்து யூடியூப் வந்த பிறகு சோஷியல் மீடியா வந்த பிறகு நிறைய அவேர்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு. பட் மக்கள் போடுறது வந்து கம்மி. நீங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகாட்டியும் உங்களால் குறைஞ்சது ஒரு 500 rupees 1000 rupees நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 25 வருஷத்தில் வந்து அது ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸாக இருக்கும். உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கோ பசங்களோட படிப்பு கல்யாணம் இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் சிறிய முதலீடு பெரிய லாபம்ன்ற அளவுக்கு இருக்கும். அதனால் அதையும் கன்சிடர் பண்ணலாம்.